மதுரை நீதிமன்றம், அதாவது ஜெயம் 1 நீதிமன்றத்திலேருந்து சைபர் கிரைம், அதாவது ஜெயபாண்டி மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோ போட்டிருந்தேன் அசிங்கமாக. அதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பியிருந்தேன், யூடியூப்பில் பதிவு செய்திருந்தேன். 2021லேருந்து 2024 வரைக்கும் பதிவு பண்ண வீடியோவை எந்த நீதிபதியுடைய அனுமதியோட அந்த வீடியோவெல்லாம் சைபர் கிரைம் டெலீட் செய்தார்கள். என்னைய 17/5/2024 அன்று என்னை கைது பண்ணி அன்று இரவுலே என்னுடைய வீடியோ பூரா அழிக்க சொன்ன நீதிபதி யார் என்று கேட்க இருக்கிறேன். அதற்கு 6ADJஓ ஜெயம் 1 நீதிமன்றமோ எனக்கு பதில் சொல்லி ஆகணும். என் மேல் யார் கேஸ் கொடுத்தார்கள், எல்லா விஷயத்தை பற்றி நான் கேட்க இருக்கிறேன். ஜெயம் 1 நீதிமன்றத்தில் 19ஆம் தேதி 11ஆம் தேதி வாய்தா இருக்குன்னாங்க, போயிட்டு வந்துட்டேன். ஆனால் இல்லைன்ட்டாங்க. அன்றைக்கி ஹேமா போய் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி 8/12 வாய்தாவில் ஜெயபாண்டியுடைய பத்திரத்தை வாங்கிட்டு 6ADJ நீதிபதி உத்தரவிட வேண்டும். ஜெயபாண்டி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 75 நாளைக்குள்ளே கொடுக்கணும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். 75 நாளைக்குள்ளே கொடுக்க தவறுனா ஜெயபாண்டி 1 கோடி ரூபா கட்ட வேண்டும். இல்லை ஜெயபாண்டியை வெறும் வாய்தா தேதி மட்டும் 8/12 வாய்தாவில் சொன்னார் என்றால் 6ADJ நீதிமன்றம் எனக்கு ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். இதுதான் நிர்பந்தம். நன்றி, வணக்கம். PO ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. எனக்கு சைபர் கிரைம் எனக்கு இது சமன் கொடுத்துருக்காங்க. அதை முறைப்படி கொடுக்காமல் ஏமாற்றத்தோடு, அதாவது கார்பின் பேப்பரை வச்சு கையெழுத்து போட்டு வாங்காமல் ஒரு எம்டி பேப்பர் மூலமாக ஏமாற்றி வாங்கிட்டு போனது, அந்த விஷயத்தையும் ஜெயம் 1 நீதிமன்றத்தில் 19ஆம் தேதி கேட்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க பேசின வாய்ஸை கேட்போம். ஹலோ, ஜெயபாண்டியா? ஆமாப்பா. நான் கோர்ட்ல இருந்து பேசுறேங்க. எந்த கோர்ட்ல இருந்து? ஜெயம் 1 கோர்ட்டுங்க, மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. சரி. சைபர் கிரைம்ல இருந்து உங்களுக்கு ஒரு 2 கேஸ் போட்டிருக்காங்கல்ல? 2 கேஸ் கிடையாது. நீங்க எந்த கேஸ்ன்னு எனக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க கிடையாது. வழிப்பெரியன்னு தான் போட்டிருக்கீங்க. இதுல நான் 4 வாய்தாவில் ஜெயம் 1ல வந்திருக்கும் போது 4 வாய்தாவிலையும் நான் செய்த குற்றம் என்னன்னா, மதுரை கலெக்டர் ஆபாச வீடியோ போட்டிருந்தேன். EVM குற்றம் வெளிப்படுவதற்காக அந்த மேடத்துக்கிட்ட நான் 4 வாய்தாலும் பேசும்போது ஒரு வழக்கறிஞர் கூட இல்ல நீதிபதி அம்மா கூட ஏப்ப அந்த மாதிரிலாம் தப்பு பண்ண அப்படின்னு கூட கேட்கவில்லை. அதுக்கு பிறகு வெளி வாய்தாவும் கொடுக்கல. அதுக்கு பிறகு வீடியோ கோர்ட் மூலமா பேசும்போது எனக்கு டைம் இல்ல அது இல்லன்ட்டு ஒதுங்கிடுவாங்க. அந்த ஸ்கிரீன்ல அவங்க மூஞ்சியே தெரியாது வீடியோ கோர்ட்ல. ஆனா எனக்கு வெளிக்கோட்டு கொடுத்தவங்க ஜெயம் 1 இப்ப வெளிக்கோட்டு கூப்பிட்டுருக்கலாம். ஆனா 6ADJ எப்பயுமே நீ வெளிக்கோட்டை கூப்பிட்டதே கிடையாது. வெளிக்கோட்டுன்னு பேர்ல கூப்பிட்டு ஜெயம் 1ல நாளைக்கு ஒரு வாய்தா வருது, 19ஆம் தேதி ஒரு வாய்தா வருது. யாருக்கு? அதனால உங்களுக்கு தான். என்ன கேஸ் அது சொல்லுங்க. அது என்ன? 42க்கு 23, 43க்கு 23. அதான் மேடம், அது என்ன கேஸ்? நீங்க நம்பர் சொல்றீங்க. அதாவது குற்றவாளின்னா குற்றவாளிக்கு என்ன கேஸுங்க? நான் ரயில் மறியல் பண்ணிருக்கேன், சாலை மறியல் பண்ணிருக்கேன், உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். இதுதான் வீடியோ, ஆபாச வீடியோவுக்கு தான். ஆபாச வீடியோனா அது பத்திரிக்கை எல்லாம் போட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஜெயபாண்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா அந்த வீடியோ எல்லாம் என்னுடைய யூடியூப்லாம் எந்த நீதிபதி லாக் பண்ண சொன்னது? இல்ல யூடியூப் அழியக்கூடாது மேடம். இப்ப வாய்தா நீங்க எப்ப கொடுத்துருக்கணும்? உங்களோட குற்றச்சாட்டை நீங்க கோர்ட்ல சொல்லுங்க. அதான் கோர்ட்ல நான் பேசியிருந்தேன். அந்த யூடியூப்ல அழியக்கூடாது. கலெக்டர் மேடம் இதுக்கு முன்னாடி போட்டதுக்கு நீங்க சொல்லிட்டு போயிருக்கீங்க. இப்ப அதே மாதிரி இதுக்கும் 2யும் ஆஜராகி சொல்லிட்டு போயிடுங்க. அதே மேடம், இது இத்தனை நாள் வரைக்கும் நீங்க நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிறகு இது நாள் வரைக்கும் எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வாய்தா இருக்குன்னு கூட இது நாள் வரைக்கும் இப்பதான் சம்மன் கொடுத்துருக்காங்க கோர்ட்ல இருந்து. இப்பதான் சம்மன் அடிச்சு நாளைக்கு 1 வருது. அப்ப எனக்கு எந்த தேதியில வருது? இங்க வீட்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா சம்மன்? இல்ல போலீஸ் கொண்டாந்து கொடுக்க சொல்லட்டுமா? இல்ல நீங்க வரீங்களா? இல்ல கொடுக்க தபால் தான் அனுப்பாங்க. தபால் அனுப்பி எனக்கு செல்லூர் மேலத்தோப்பு நான் எழுதிங்க.
இந்த ஒரு நிமிஷம் இருங்க. சம்மன்ல எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சரி, உங்க கையில கொடுத்துருவாங்க. நான் லீவ் போட்டு கூட நான் இருப்பேன். எதுக்காகனா இந்த கிழமை வருதுன்னு சொன்னா இல்ல நான் உங்களை 2 நாளையும் அலைய விடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான். நாளைக்கு 1 வருது, 19ஆம் தேதி. நாளைக்கு வர்றதையும் 19ஆம் தேதிக்கு வாங்கியாச்சுன்னா நீங்க 2க்கு ஒரே நாள்ல வந்துட்டு போயிருவீங்களா? அதுக்கு தான் உங்களுக்கு விவரம் சொல்றேன் நான் இப்போ. சரிங்க மேடம். அது வாசி நாளைக்கு எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னா நாளைக்கு லீவ் போட்டு நான் இருக்கிறேன். நாளைக்கு வேண்டாம், நான் உங்களுக்கு நாளைக்கு 1 வருது, 19ஆம் தேதி 1 வருதுங்க. இல்ல எனக்கு சம்மன் வந்து வரணும்ல. ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க சார். ஏன்னா நாளைக்கு வர்றதையும் நான் உங்களுக்கு 19ஆம் தேதிக்கு போட்டுட்டு 2ஐயும் சேர்த்து கொண்டாந்து கொடுக்க சொல்றேன். நீங்க 19ஆம் தேதி வாங்கிக்கோங்க. 19ஆம் தேதி அன்னைக்கு வந்துருதா? சரி, 19ஆம் தேதி லீவ் போட்டுக்கோங்க. லீவ் போட்டு வாங்க, நானே கூட உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன். சரி மேடம். 19ஆம் தேதி வாய்தாவா? ஆமா, 19ஆம் தேதி வாய்தா. மேலத்தோப்பு. நான் சொல்றேன் மேடம். உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குதா மேடம்? உங்களுக்கு வாட்ஸ்அப் இருக்குதா? இந்த நம்பருக்கு தான் வாட்ஸ்அப் போட்டு விடுறீங்களா? இருங்க, நான் உங்ககிட்ட இப்ப அட்ரஸ் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்லயும் போட்டுறேன். மேலத்தோப்பு செல்லூரா? ஆமா, செல்லூர் மேலத்தோப்பு சந்தன மாரியம்மன் கோயில் தெரு. எங்கன வரலாம்? எப்படி வரணும் கொஞ்சம் அந்த செல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வளையறீங்களா மெயின் ரோட்ல இருந்து கபடி விளையாடுற சிலை இருக்குல்ல, அதுக்கு எத்தாப்புல ஒரு பெரிய அரச மரம் இருக்கா? அந்த பக்கமா இந்த பக்கமா? இந்த ஆத்து ஸ்டேஷனுக்கு வர இல்ல, ஸ்டேஷனுக்கு நீங்க உள்ள இப்படி வளைவீங்க. அந்த கபடி கிரவுண்ட் கிட்ட இருந்து பார்த்தாலே இந்த ஆத்துவரம் போற ரோட்ல ஊருக்குள்ள ஒரு பெரிய அரச மரம் இருக்கும், பாத்தீங்களா? தெருவுக்குள்ள, வீட்டுக்குள்ள. ஆமா, நீங்க கபடி அந்த சிலைக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இதுக்கு போறோம்ல, அங்க இருந்து நம்ம ஸ்டேஷனுக்கு போற பக்கத்துல ஒரு மரம் இருக்கு. அதே பக்கம் வரணுமா இல்ல ஆத்து பக்கம் போற பக்கம் வரணுமா? ஆத்து பக்கம் போற வழியில நீங்க அந்த சிலைக்கிட்ட இருந்து செல்லூர் மேலத்தூர் மாரியம்மன் கோயில்னா அந்த மரத்துக்கு பக்கத்துலதான் இருக்குது. அங்க வந்து போன் பண்றேன். நான் வராருன்னா உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க கூட வாங்க. என்ன யாரும் இருப்பீங்க? சாயந்தரம் இப்ப இருப்பீங்களா? இப்ப இருப்பேன். இப்ப நான் வீட்டுலதான் இருக்கிறேன். அப்படியா? இருப்பீங்க நாளைக்குன்னா நான் லீவ் போட்டுதான் இருக்கேன். இல்ல இன்னைக்கு இதே மாதிரி சாயந்தரம் வந்தா இருப்பீங்கல்ல? இல்ல நான் சாயந்தரம் 8 மணியா நான் நிமிடால் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இந்த வேலை வாய்ப்பு கொடுக்க வரைக்கும் அந்த தீர்ப்பு சொல்ல சொல்லிருக்கேன். நம்ம 680 8 12 வயதாகல. போவீங்களா? என்ன மேடம்? சனி ஞாயிறும் போயிருவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை இருப்பேன் வீட்டுல. சரி, நான் போன் பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்களா? நான் போன் பண்ணிட்டு வர்றேன். நான் எப்ப வந்தாலும் காலையிலனா எத்தனை மணிக்கு இருப்பீங்க? இல்லைனா காலையில நான் 7 மணிக்குள்ள வேலைக்கு போயிருவேன் மேடம். இன்னைக்குன்னா நான் நைட் 8 மணிக்கு மேல. இல்ல நான் வரையில நைட் 9 மணிக்கு கூட நான் உங்களுக்கு வரையில போன் பண்ணி கொடுத்துட்டு வரேன். இல்ல நைட் வேணாம் மேடம். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு இருக்கிறேன், இல்லாட்டி நாளைக்கு லீவ் போட்டு இருக்கிறேன். அதனால ஒண்ணு இல்ல. எனக்கு வந்து இதுக்காக லீவ் எல்லாம் போட்டு இருக்க வேணாம். 19ஆம் தேதி தானே, நான் ஒரு நாள் கொண்டா கொடுக்குறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல மேடம், நீங்க கோச்சிக்கிறாங்க. நான் வந்து நாளைக்கு லீவ் கண்டிப்பா நாளைக்கு லீவ் போடுறேன். நீங்க வாங்க. எத்தனை மணியா இருந்தாலும் நீங்க வாங்க. 7:30 மணி போல. இல்லங்க, நான் இப்ப 7:30 மணி போல நான் கிளம்பி போகையில உங்களுக்கு நான் வாரேங்க. அப்படியே வந்து அவனை வந்து கொடுத்து வாங்கிட்டு. ரைட் வாங்க. உங்களுக்கு இப்ப 7:30 மணிக்கு கபடி சிலைகிட்ட வந்துட்டு நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்க 8 மணிக்கு கரெக்டா கபடி சிலைகிட்ட உட்காந்துருங்க. ரைட் மேடம், வாங்க. நான் வரேன் 8 மணிக்கு. வாங்கினக்குள்ள வரேன். உங்க பேரு மேடம்? போன் பண்றேன். உங்க நேம் மேடம்? என் பேர் ஹேமா என் பேர். ரைட் மேடம், நன்றி மேடம், வாங்க. ஓகே. 2 கேஸ் இருக்குண்டாங்க. 2 பேப்பர் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி 2 பேப்பரில் ஒரே பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு இதை என்கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன மேடம் 2 பேப்பர் கொண்டு வந்துருக்கீங்க, ஒன்று கார்பன் பேப்பர் வச்சாலும் கையெழுத்து போட சொல்லிட்டு ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றை கொண்டு போகலாம். 2 பேப்பர் கொண்டு வந்திருக்கீங்க, கார்பன் பேப்பர்லாம் இல்லாமல் 2 பேப்பர்லேயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் மட்டும் கையெழுத்து போட்டால் போதும்ட்டு நான் கையெழுத்து போடாத பேப்பரில் இதை என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதை என்னன்னு தெளிவாக கேட்க இருக்கிறேன். நான் தருமபுரி மாவட்டத்தில் எனக்கு இப்படி சமன் வந்து கொடுக்க வரும்போது ஒரு கார்பன் பேப்பர் மாதிரி உள்ளே வச்சு அதில் எழுதி எனக்கு ஒரிஜினலை கொடுத்துட்டு அவங்க அந்த கார்பன் பேப்பரு அந்த இதை கொண்டு போயிட்டாங்க. அதுதான் சமன். இப்படி ஒரு சமன் கொடுத்துருக்காங்க. ஹேமா லதா அந்த மேடத்தை 19 தேதி வாய்தாவில் ஜெயம் 1ல் இதை பற்றி விவரம் கேட்க இருக்கிறேன். என் மேல் ஒரு வழக்கு இருந்தாலும் 1,70,000 கட்டுறேன்னு ஏற்கனவே லெட்ரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு மூலமாக 5 நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லலை. என் மேலே கேஸ் இருக்குன்னு நிரூபிக்கப்படவில்லை. என்னுடைய குற்றத்தை பத்திரிகையிலையோ டிவிலையோ
வெளிப்படுத்தாமல் என்னைய 13 மாதம் சிறையில் வைத்தது ஏன் என்று கேட்க இருக்கிற பிஓஜே பாண்டி சயின்டிஸ்ட்டு அடுத்த டேக்கில் பேசுவோம்.